குழந்தைங்க வளரும்போது பல்லுக்கு கிளிப் போடாம இருக்க பேரண்ட்ஸ் நாங்க என்ன மேம் பண்ணணும்? நல்ல கேள்வி. நீங்க உங்க குழந்தைய 12 வயசுக்கு மேல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தைக்கு பல்லுல கிளிப்பு தான் போடுற மாதிரி இருக்கும். நான் சொல்ற சில ஹேபிட்ஸை குழந்தை பிறந்ததுலேருந்தே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா குழந்தைக்கு கிளிப்பு போடாம அவங்க வளரும் பொழுது ஒரு நல்ல ஓரல் ஹெல்த்தை உங்களால குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தை பிறந்த உடனே பிரஸ்ட் ஃபீட் பண்ணி பழகணும். பிரஸ்ட் ஃபீட் பண்ற குழந்தைங்களுக்கு சக்கிள் பண்றதுனால அவங்களோட ஃபேஷியல் மசில்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஃபேஷியல் மசில் ஆக்டிவா இருக்கும் பொழுது அவங்களோட ஜா டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்கும். வேறஸ் பாட்டில் ஃபீட் பண்ற குழந்தைங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க சக் பண்ணிடுவாங்க மில்கை. ஸோ ஃபேஷியல் மசில்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது. அதனால அவங்களுக்கு ஜா டெவலப்மெண்ட்லேயும் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நிறைய மதர்ஸ் பண்ணுற தப்பு, குழந்தை நல்லா சாப்பிடணும்னு சொல்லி எல்லா ஃபுட்டையும் நல்லா மேஷ் பண்ணி ஃபீட் பண்ணிடுவாங்க. லார்ஜ் குவான்டிட்டிலையும் ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைங்களுக்கு சூ பண்ணுறதுக்கு டாட்லர்ஸாக இருக்கும் பொழுதுலேருந்தே பழகணும். நீங்கள் அவங்க நல்லா சூ பண்ணி சாப்பிடும் பொழுது அவங்க டீத் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்களோட மில்க் டீத் ஷெட் ஆகி அவங்களோட பெர்மனன்ட் டூத் வர்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு மேஷ்ட் ஃபுட் கொடுக்காம ஃபிங்கர் ஃபுட்ஸ், ஹார்ட் ஃபுட்ஸை நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு சின்னதுலேருந்தே பழக்கி விடுங்க. 4வது, குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து டென்டிஸ்ட் கிட்ட ஒரு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போய் பழகுங்க. நீங்கள் எவ்ரி 6 months டாக்டரை விசிட் பண்ணும் பொழுது ஒரு சின்ன கேவிட்டியிலேருந்து டீத்தில் ஏதாவது அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரப்போதாங்கிறத டென்டிஸ்ட் முன்னாடியே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே மயோஃபங்க்ஷனல் தெரப்பி மூலியமாக ஃப்யூச்சரில் அவங்க கிளிப்பு போடாமல் நீங்கள் நல்ல ஒரு ஓரல் ஹெல்த்தை கொடுக்க முடியும்.